அன்புக்குரிய யூடியூப்பர் ஏகலைவன் ராவணா யூடியூப்பர் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அக்கறை உள்ளவர் போல் பேசுவது உள்ளபடியே வியப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. காரணம், ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை காரை திட்டமிட்டு வழிமறித்து அவரின் நற்பெயருக்கும் அவரின் உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின், அவரும் வழக்கறிஞர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரும் ஒரு வழக்கறிஞர். ஆனால் அந்த ராஜீவ்காந்தி என்னும் நபருக்காக சாதியை பின்புலம் கொண்ட அவர் தேவர் சமுதாயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவர் சமுதாயத்தில் இருக்கின்ற மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளும், பாட்டாளி மக்கள் கட்சி பாலுவும், சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியில் உள்ள சாட்டை துரைமுருகனும், அதே கட்சியில் இருக்கக்கூடிய இயக்குனர் ஒருவரும், ஒரு பெண்மணியும், இன்னும் ஏராளமானவர்களும் வசைபாடுகிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரை நாகரிகத்தோடு நாங்கள் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய இடத்தில் அவர் இருந்தார். ஆனால் அவர் நீண்ட காலமாக எங்களை விமர்சிக்கிறார். அரசியல் ரீதியாக அவர் விமர்சனம் செய்தால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவரை அவன் இவன் என்று சொல்லுவதும், மேடையில் ஏறி அவர்கள் கூட்டத்தில் நீங்கள் கொள்கையை பேசி உங்களுடைய கூட்டத்தை உருவாக்கி கட்சியை உருவாக்குங்கள், தமிழ்நாடு முழுவதும் போங்க, யார் வேண்டான்னு சொன்னாங்க, அதையெல்லாம் விடுத்துவிட்டு தலைவரை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, கேவலமாக ஒருமையில் கேட்பதற்கே மிக கொடூரமான வார்த்தைகளால் பேசுவது, இது விமர்சனமா? இந்த விமர்சனத்தை நியாயப்படுத்தி நீங்கள் சொல்லுகிறீர்களா? நாங்கள் எந்த வகையில், எந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சீமானை விமர்சித்திருக்கிறோம், ஏர்போர்ட் மூர்த்தியை விமர்சிக்கிறோம்? நாங்கள் விமர்சிப்பது எப்போதுமே பாஜக சங் பரிவார் கும்பலை, மோடி தலைமையிலான அந்த சங்கி கும்பலை. நாங்கள் கொள்கை ரீதியாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அல்லது வந்த பிறகும் என்ன நடக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எளிய மக்களுக்கும் உழைக்கின்ற மக்களுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்தும் எப்படி கண்முன்னே அழிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக புள்ளியில் விவர அடிப்படையில் நாங்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவரும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் ஏகப்பட்ட தரவுகளை வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பொது தளத்திலும் சரி, மக்கள் தளத்திலும் சரி, ஊடகத்தளத்திலும் சரி, அரசியல் ரீதியாகவும் நாங்கள் முதிர்ச்சியோடு பக்குவப்பட்டவர்களாக நாங்கள் இந்த நொடி பொழுது வரை நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கோம். எங்கள் தலைவர் அப்படித்தான் எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார். எங்கள் தலைவரும் யாரையும் எந்த இடத்திலும் தரைக்குறைவாக பேசியவரும் கிடையாது. அப்படி ஏதாவது வரலாற்று தரவுகள் இருந்தால் நீங்கள் எடுத்து வைத்து ஆதாரப்பூர்வமாக பேசுங்கள். நீங்கள் சங்கி கும்பலோடு கைகோர்த்து கொண்டு உங்களை போன்றவர்கள் எங்களை தலைவரை இழிவுபடுத்தி பேசுவதை ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு இருக்கிறார், அவர் கைது பண்ணி அவர் சிறையில் இருந்தப்போ அவருக்காக எங்கள் தலைவர் குரல் கொடுத்தார். இன்னைக்கு நன்றி இல்லாமல் பேசுகிறார். அவர் ஒரு யூடியூப்பர், அவர் பேரை சொல்கிறதுக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர், பிழைப்பே அவருக்கு அதுதான். இப்போ நீங்கள்லாம் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேரிக்குள்ளே போக முடியாது. நாங்கள் சேரிக்குள்ளே மட்டும் இல்லை, ஊர் தெருன்னு சொல்லப்படுற உயர் சாதி என்று தங்களை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் போய் நாங்கள் ஓட்டு கேட்போம். ஓட்டு போடுறோம் போடலன்றது அப்புறம். நீங்கள் எந்த காலத்தில் எங்களை ஆதரிச்சிருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்து என்ன போட்டிருக்கீங்க, என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது செருப்பி வீசிய அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் செய்த அநியாயத்தை ஒரு தலித் எந்த உயர்ந்த பதவி, அது பிரதமர் பதவியாக இருக்கட்டும்,
குடியரசுத் தலைவர் பதவியாக இருக்கட்டும், நீதிபதி பதவியாக இருக்கட்டும், எந்த பதவிக்கு போனாலும் நாங்கள் வந்து உங்களை இழிவுபடுத்துவோம், உங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லக்கூடிய நடைபெற்ற அந்த அருவருப்பான செயலை கண்டித்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதை செஞ்சவனை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக 40 ஆண்டு காலம் அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை விமர்சிக்கிறான், அசிங்கமாக பேசுகிறான். இதே சீமான் மேடையில் அவருடைய முன்னால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், ஒரு பெண்மணி, ஒரு இயக்குனர், இன்னும் ஏராளமானவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. பிளாஸ்டிக் சேருங்கிறாங்க, 2 சீட்டுன்றாங்க, தின்னச்சோறுங்கிறாங்க, எத்தனையோ வசைப்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கண்டிச்சிருக்கீங்க. என்னைக்கு கண்டிச்சிருக்கீங்க? நீங்கள் என்னமோ பெரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி, நான் என்னுடைய சேனலில் உங்களை பற்றி என்றைக்கு நான் தவறாக போட மாட்டேன், ஏர்போர்ட்டு மூர்த்தியான வெளியில் வந்துட்டால் உங்கள் கட்சி என்ன ஆகுமோ தெரியல, நாங்கள் அப்படியே தாழ்ந்துட்டணும். இன்றைக்கி சொல்கிறேன், 1990க்கு முன்னாடி இருந்தும் சரி, 2025லும் சரி, இதுக்கப்புறமும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் தான் சொல்லுவார், அங்குலம் அங்குலமாக அணு அணுவாக நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஏதோ திடீர்னு நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி பூத்த காலம் இல்லை. ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை கூட உங்களால் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நாங்கள் வலுவாக இருக்கிறோம், பக்குவப்பட்டுருக்கிறோம். முன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்களை மாதிரி கேவலமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்களை வந்து சாதாரணமாக எங்களை வந்து தூண்டி விட்டு பார்க்கலாம் முடியாது உங்களால். இல்லைனா தலைவரை கொச்சையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் பின்னூட்டத்தில் தலைவர் போடுற எல்லா நிகழ்ச்சிகளும், பேசுகிற எல்லா நிகழ்ச்சிகளும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் மௌனமாக அமைதியாக பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம். அதுக்கு கூடிய விரைவில் அதுக்கான காலம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் எங்கள் மேலே கரிசனம் காட்ட தேவையில்லை. நாங்கள் 2026 தேர்தலில் எங்களுடைய எதிர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜனநாயக முறையில் நாங்கள் காட்டுவோம். இதை விட வலிமையாக நாங்கள் வெற்றி பெற்று, நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி, நாங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சி வெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இடத்திற்கும் இந்த இந்தியாவை ஆளக்கூடிய சொல்வோம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ராவணன் டிவி யூடியூப்பர் அண்ணன் ஏகலைவனுக்கு இந்த பதிவின் மூலம் நான் இதனை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கரிசனமாக எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் பார்த்துக்குவோங்களா, எங்களை யாரும் வந்து பாதுகாக்க தேவையில்லை. சரிங்களா? நன்றி.